நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சோமனஹள்ளி ஏரியில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தருமபுரி மாவட்டம் தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் அம்பிகா அவர்களின் வழிகாட்டுதலின்படி பாலக்கோடு அடுத்த சோமனஹள்ளி ஏரியில் வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து பொதுமக்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தாசில்தார் ரஜினி தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முனிராஜ், சின்னசாமி, தீயணைப்பு நிலைய சிறப்பு நிலைய அலுவலர்கள் தெய்வம், மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தென்மேற்கு பருவமழையின் போது ஏற்படும் திடீர் வெள்ளத்தில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் சிக்கிக்கொண்டால் எவ்வாறு மீட்பது, கிணறு, ஆறு மற்றும் ஏரிகளில் குளிக்கும் போது தவறுதலாக தண்ணீரில் சிக்கிக்கொண்டால் எவ்வாறு தப்பிப்பது, மேலும் உடனிருப்பவர்கள் தண்ணீரில் சிக்கி மூழ்கும் போது நீளமான குச்சி அல்லது கயிறு மூலம் அவர்களை மீட்பது, மரக்கட்டைகள், டியூப்கள், பிளாஸ்டிக் கேன்களை அவர்களின் அருகில் வீசுவதன் மூலம் அதனை பிடித்து உயிர் பிழைக்க வாய்ப்பு ஏற்படும், இதுபோன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பயிற்சி அளித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 809818 197924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.